தாண்டி வெளியே வீட்டின் மூலை வரை. அந்த மூலையில சட்டுன்னு ஒரு செங்குத்து திருப்பத்தை நான் மேற்கொள்ள அங்க எந்த ஃபாதர் லாவிக்னி மற்றும் இன்னொரு ஆளாகிய இருவரையும் திடீர்னு நான் எதிர்கொள்ளும்படி ஆனது. ஆனா ஒரே நிமிஷத்துக்குள்ள அந்த மற்றொரு ஆள் ஜன்னலில் எட்டி பார்த்து கொண்டிருப்பதாய் அன்று மிஸ்ஸஸ் லைட்னர் சுட்டிக்காட்டிய அதே ஆசாமியே என்று நான் அடையாளம் கண்டுக்கிட்டேன். இடைஞ்சலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். அதுக்கு ஃபாதர் சிரிச்சாரு. விடைபெறுவதா அந்த இன்னொரு ஆள் கிட்ட சொன்னாரு. என் கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்சார். அப்படியே எனக்கு கேவலமா இருக்கு என்றார். நான் பல மொழிகள்ல வல்லவன். ஆனா இங்க இருக்கிற ஒரு வேலையாள் கூட நான் பேசுறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கோவமா வருது. இதோ இந்த லோக்கல் ஆள்கிட்ட நான் என்னோட அரேபிய மொழி திறனை காட்டினேன். கொஞ்சமாவது முன்னே இருக்க நான் பார்க்க. இன்னும் நிறைய பயிற்சி எடுத்துக்கணுமா, அவ்வளவுதான். ஆனா அதே மனுஷன் இன்னும் இந்த வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கிறது எனக்கு விசித்திரமா பட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஒரு பயமுறுத்தல் இடம் பெற்றது. காலை 2 மணி